ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ராகு கேது பயிற்சி பற்றி இது திருக்கணித பஞ்சாங்கத்தின். இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சிருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிசான். ராகு கேது பாத்தீங்கன்னா பதிவுல ஒரு நிழல் ராகு கேது பயிற்சி பத்தி பாத்துருவோம். ஒவ்வொரு கிரகம் ராகு கேது கால இடைவெளியில தங்களுடைய இடங்களை மாற்றுது. வரக்கூடிய சனி, குரு, ராகு கேது அப்படிங்கிற ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டுல திருக்கணிதத்தை மாத்துறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க போறோம். ஒவ்வொரு 26ஆம் தேதி இந்த ராகு கேது நிழல் கிரகம், ராகு கேது பயிற்சினால மேலும் ஒவ்வொரு கிரகம் ஏற்படுது என்ன நடக்கும்ன்றத பார்க்க போறோம். ராகு கேது பாத்தீங்கன்னா ராகுவும் கேது ஒரு நிழல் கிரகம். இதனால கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத குறிப்பிட்ட கால இடைவெளியில நம்ம பார்த்துருவோம். தங்களுடைய இடங்களை மாற்றுது. இது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம். இந்த ஆண்டுல சனி, குரு, ராகு கேது அப்படின்னு ஒவ்வொரு கிரகமும் ஒரே ஆண்டுல உண்மையிலே இடத்தை மாத்துறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது நிழல் கிரகம் இது பெரும்பாலும் சந்திரன் மேலும் சூரிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு முனை ராகு நிழல் கிரகங்களை கேதுவையும் குறிக்கிறது. ராகுவும் கேது ராகு லட்சியம் ஆசைகள் மற்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். இலக்குகளை அடைவதற்கான உறுதலை குறிக்கிறது. கேது ஆன்மீகம், உள்ளுணர்வு மற்றும் பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது. இது கடந்த கால அனுபவங்களை பற்றி சந்திரனின் பாதையில் உணர்வையும் குறிப்பிட்ட குறிக்கும். உங்க ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேது இது பெரும்பாலும் வடக்கு வாழ்க்கை பாதையில முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுது. வடக்கு முனை ராகுவையும் தெற்குமுனை கேது ராகு சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ராகு லட்சியம் ஆசைகள் 11ஆம் வசதிகளுடன் தொடர்புடையது. கேது சஞ்சாரம் இதனுடைய விழாவிடான இலக்குகளை அடைவதற்கான உந்துதல் பயிற்சி. கேது 18ஆம் தேதி நிகழப்போது பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக சொல்லப்படுது. இது கடந்த கால அனுபவங்களை 2026 வரை குறிக்கிறது. அந்தந்த ராசி ஜாதகத்தில் உள்ள ராகு மற்றும் கேதுவின் நிலைகள் இனிமே ஒரு வாழ்க்கை பாதையில முக்கிய பங்கு வகிப்பதாக நம்பப்படுது. 26ஆம் தேதி மேலும் 4வது சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வீடான கும்பத்திலும் கேது சஞ்சாரம் நடக்க இருக்கிற ராகு பகவான் அயன சயன போகஸ்தான பயிற்சி மே 18ஆம் தேதி நிகழப்போது. 26ஆம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. வரை அந்தந்த ராசியிலே 2025 அன்னைக்கு குரு பகவான் இனிமே ஒவ்வொரு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 26ஆம் ஸ்தானத்திற்கு 4வது மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கனால ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை இப்போ பார்த்துடலாம். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தினாலும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ராகு பார்த்திங்கன்னா 9ல் இருக்குது, அஷ்டமச்சனி இருக்குது. இதுவரை வீட்டில் எந்தவித சந்தோஷமும் இல்லை, மோசமான காலகட்டம். அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய நினைவுகளில் 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகிறது விமோச்சன காலகட்டம். அஷ்டமத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை இருக்குது, பெரிய பாதிப்புகள் இல்லை. 20% மட்டுமே ராகுவால் பாதிப்பு ஏற்படும். மற்றபடி 80% நல்ல பலன்கள் தான் ஏற்பட போகுது. கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளமாக நீங்கள் கூண்டில் வச்ச ஒரு நிலைமையில் இருந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாம் இருந்தாலும் நிம்மதியே இல்லை. குடும்பத்தில் தேவையில்லாத சந்தேகம், சச்சரவு, சண்டை, தவறான விஷயத்தை சரியென்று நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் புரிகின்ற காலகட்டமாக இருக்கும். இனி எல்லா பிரச்சனைகள்லையும் இருந்தும் விடுதலை ஏற்படும். எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நண்பர்களால் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். காப்பீடு, உயில், லாட்ரி இதில் அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழிலில் பார்ட்னராகும் யோகம் உண்டாகும். எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடந்து உயரிய பதவிக்கு போவீங்க. தந்தையின் பதவி கிடைக்கும். ரயில்வேயில் அரசு துறையில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஆராய்ச்சி துறையில் வேலை கிடைக்கும். நவீன கால தொழில்நுட்பங்களில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வெற்றி அடைவீங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பேசும் விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது இருப்பதனால பேச்சில் கவனம். காது, மூக்கு, தொண்டை, கண் பிரச்சனை ஏற்படும். மற்றவங்களால் குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறங்க. தலையிடாதீங்க.
பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மருக்கு பானகத்துக்கு நெய்வேத்தியம் செய்ய அனைத்து கஷ்டங்களும் கரையும், துக்கங்கள் விலகும். சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு அருமையான பலனை நிச்சயமாக தரும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களுக்கு தந்தையின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சிறிய விஷயங்கள் கூட பிணைப்பை வலுப்படுத்தும். அவநம்பிக்கை வேணாம், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறங்க. தக்க துணையை கண்டுபிடிக்க இது நல்ல நேரம். உறவுல ஒற்றுமை நீடிக்கும், கூட்டுச்சூழலை உருவாக்கும். இரத்த உறவுகளுக்குள் தொடர்பு மற்றும் புரிதல் மேம்படும். வலுவான பிணைப்பை வளர்க்கும் இந்த பயிற்சி. குடும்ப நெருக்கம் மற்றும் ஆதரவை வளர்த்துக்கலாம். இந்த பயிற்சி அப்போ உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறது முக்கியம். உடல் ஆரோக்கியம்னு வந்துச்சுன்னா அன்றாட பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு உட்கொள்கிறது இதிலையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். முதுகுவலி, முழங்கால் வலி, மூட்டு வலி இந்த பிரச்சனை வருது, தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகணும். பாதுகாப்பாக வாகனம் ஓட்டும் பழக்கத்தை கடைப்பிடிங்க. வேகத்தை தவிர்த்திருங்க. வலிமை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த யோகா, தியானம், பிற உடற்பயிற்சி முறைகளை செய்யணும். ஆரோக்கியத்திற்கான முன்முயற்சியுடன் கூடிய அணுகுமுறையை மேற்கொள்கிறது சாத்தியமான சிக்கல்களை குறைச்சி சுறுசுறுப்பாக இருக்க உங்களுக்கு முடியும். இது உங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளாமல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் நேரமாக இருக்கலாம். புதிய காதல் விரைவில் மலரலாம், மலராமலும் போகலாம். எதிர்கால உறவுகளுக்கு வலுவான அடித்தளங்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். தவறான புரிதல்களை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்தணும். ஒரு தற்காலிக மந்தநிலை நீடித்த தனிமையை குறிக்காது. இது உங்களுக்காக நேரத்தை செலவு செய்வதற்கும் மேலும் நல்ல உறவை உருவாக்குவதற்கும் ஒரு நல்ல நேரம். இந்த பயிற்சி காலத்தில் நிலையான வருமான ஓட்டத்தை எதிர்பார்க்கலாம். பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகளை மேற்கொள்ள இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம். எவ்வாறாயினும் முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு விருப்பத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யணும். சரியான முதலீடுகளில் கவனம் செலுத்தணும். இதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் வருமானம் மற்றும் லாபம் கிட்டும். பங்குச்சந்தை மூலமும் சாத்தியமான லாபங்கள் கிடைக்கும். இந்த பயிற்சியின் காலகட்டத்தில் கவனமாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்கள் லாபம் கணிசமாக அதிகரிக்கும். நீதித்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு நல்ல செயலுக்கான மற்றும் நன்கு அறியப்பட்ட அணுகுமுறையுடன் உங்கள் செல்வத்தை நீங்கள் பாதுகாக்கலாம், பயன்படுத்திக்கிறலாம். இந்த ராகுகேது பயிற்சி உங்கள் லக்குகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள உதவும். நல்ல வாய்ப்புகளை தேடி செல்லலாம். புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒப்புக்கொள்ளப்பட்ட காலக்கெடுவிற்குள் உங்களை பணிகளை முடிக்க முடியுமா என்பதை உறுதி செஞ்சுக்கிறங்க. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்க தாமதம் ஆகலாம். முதலீடு செஞ்சீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பிடத்தக்க வணிக முதலீடுகள் செய்யலாம். இது சிறந்த நேரமாக இல்லை. சுருக்கமாக சொன்னோம்னா, இந்த பயிற்சி நேரத்தில் சாத்தியமான தடைகள் இருக்குது. சிந்தனை மிக்க அணுகுமுறை உங்களுக்கு உதவும். இந்த பயிற்சி கல்வியில் கவனம் மற்றும் விடாமுயற்சியின் அவசியத்தை எடுத்துக்காட்டுது. மாணவர்கள் படிப்பில் மெதுவான முன்னேற்றம் உள்ளது. தெளிவின்மை இதெல்லாம் அனுபவிப்பீங்க. கூடுதல் நேரத்தை ஒதுக்கணும். மேலும் கவனம் செலுத்துறது வெற்றிக்கு வழிவகுக்கும். பெற்றோரின் ஊக்கமும் வழிகாட்டுதலும் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். போட்டித் தேர்வுகளுக்கு வந்தீங்கன்னா உங்கள் மீது வலுவான நம்பிக்கையுடன் இருக்கணும். நல்ல முடிவுகளை அடைவதற்கு விடாமுயற்சி முக்கியம். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கும் மாணவர்களாக இருந்தால் இது சாதகமான நேரமாக இருக்கும். அர்ப்பணிப்பு மற்றும் சரியான ஆதரவுடன் மாணவர்கள் உங்கள் சவால்களை சமாளிக்க முடியும். கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த பயிற்சியில் ராகு குடும்பஸ்தானத்துக்கு வந்தாலும் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான குருவுடன் இணைஞ்சிடுறாரு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை விலக்கி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதை அடைஞ்சிருந்தீங்கன்னா நல்லா வரன்கள் கிடைக்க பெற்று மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். பணவரவுகள் சிறப்பாக இருப்பதனால குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். சிலருக்கு சொந்த வீடு, வாகனம், கார், பங்களா இதெல்லாம் வாங்கும் யோகம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் லாபம் அளிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. நீங்கள் வெளிவட்டாரத்தில் தொடர்பு விரிவடைய போகுது. தொழில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா நல்ல லாபத்தின்னு அடைய முடியும். அபிவிருத்தி பெருகும். உத்தியோகத்தில் பணியில் உயர்வடைவீங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் பணிபுரியும் வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் நிறைஞ்சிருக்கும்.
திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க. அந்யோன்யம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு நன்மை தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணியில் உயரதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியினை தரும். திறமைக்கேற்ற பாராட்டுகளும் கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றங்கள் இருக்குது. விருப்பங்கள் நிறைவேறும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. வெற்றி கிட்டும். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பான பயிர் விளைச்சல், விளைபொருளுக்கேற்ற விலையும் சந்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் வெற்றி கூரையை பிச்சுக்கிட்டு கண்டிப்பாக வரும். சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிலவும். சிலருக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும். சொந்த கார் பங்களா இதெல்லாம் வாங்குவீங்க. சேமிப்பு பெருகும். சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. கலைஞர்களாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும். புது புது ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. கைக்கு வராமல் இருந்த பணத்தொல்லைகளும் தடையின்றி வந்து சேரும். சுகவாழ்விற்கு பஞ்சமே இல்லை. புதிய கார் பங்களா இதெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. மாணவ மாணவிகளாக இருந்தால் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதலையும் பெற முடியும். கல்விக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகும் வாய்ப்புகளும் கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான பரிசுகளை பெறுவீங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். சரக்குகள் பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும். எந்திர பணியில் இருந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக வெற்றி அடைவாங்க. விளையாட்டுப் போட்டிகளில் இருந்த பயம் நீங்கும். மனக்குழப்பம் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போய் இலுப்பை எண்ணெயில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வணங்கி 16 முறை வலம் வாங்க. இல்லைனா மலர் பரிகாரம் செய்யலாம். திங்கட்கிழமை தூரம் அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபடலாம். அதிர்ஷ்ட தினங்கள் மேற்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. இதுவரை அந்த பதிவில் நம்ம கடகராசி என்பவர்களுக்கான ராகு கேது பயிற்சி 2025ஆம் ஆண்டுக்கான பயிற்சியை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.